சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஸ்வீட்டான ரெசிபி மில்க் பேடா எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். மில்க் பேடா செய்கிறதுக்கு நல்ல வெயிட்டாக கனமாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஃபுல் க்ரீம் மில்க்கு நான் 1 லிட்டர் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஸ்வீட்லாம் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு கடாயோ இல்லாட்டி நான்ஸ்டிக்கில் கடாயோ பேனோ எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம செய்கிற ஸ்வீட் பக்கத்தில் ஒட்டினாலுமே நம்மளுக்கு எடுத்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படின்னா நம்ம ஸ்டீல் பாத்திரத்துலலாம் செய்ய முடியாதா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். ஆனால் நிறைய ஒட்டிக்கிட்டே இருக்கும், நம்ம எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது இரும்பு கடாய் இல்லாட்டி நான்ஸ்டிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பால் நல்லா கொதிச்சு வர வர நம்ம அந்த பால் ஆடை எல்லாத்தையும் ஓரமாக ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் உள்ளே சேர்த்து விட்டுட்டு திரும்பியும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம சேர்த்துருக்க 1 லிட்டர் பால் நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் இதே ப்ராசஸ் தான் நம்ம பண்ணணுங்க. நம்ம பால்கோவாலாம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஃப்ளேமை நீங்கள் லோவில் இருந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் ஒட்டிகிட்டு இருக்கிற பாலாடை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விடுறோம். அதுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை வச்சுட்டு அந்த ஆடை எல்லாத்தையும் எடுத்து திரும்பியும் அந்த கொதிச்சிட்ருக்கிற பாலையே சேர்த்துடலாம். இதே ப்ராசஸ் தான் நம்ம ஸ்வீட் ரெசிபி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம பண்ணணும். ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்துருந்த பால் நல்லா கொதித்து இந்த அளவுக்கு வற்றிருக்கு. கடாயில் ஒட்டிகிட்ருக்கிற அந்த பால் ஆடை கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சுட்டு இருக்கிற பாலை அது மேலே சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்து விட்டுருங்க. ஈஸியாக இருக்கும். கடாயோட ஓரத்தில் மட்டும் கிடையாதுங்க, பால் கொதிச்சுட்டு இல்லையா, நடுவுலையுமே நீங்கள் அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 30 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்த பால் இன்னமுமே நல்லா கொதித்து வற்றி திக்காக இருக்குது. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம 2 விஷயம் ஃபாலோ பண்ணணுங்க. ஒன்று, ஃப்ளேமை லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்த கடாயில் ஓரத்தில் அந்த பால் ஆடை செய்கிறது இல்லையா, அதை எடுத்து மறுபடியும் உள்ளே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த 2 விஷயம் மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சீனி சேர்த்துடலாம். 1 லிட்டர் பாலுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் இன்னும் இனிப்பு அதிகம் விரும்புவீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம சீனி சேர்த்ததுக்கப்புறமா இது இன்னும் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும், அதாவது தண்ணி விடும். நம்ம திரும்பியும் தொடர்ச்சியாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இது ஒரு 40 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இது நல்லா திக்காக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக நெய் சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படுங்க. நான் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த டைமில். இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கை எடுக்காமல் நல்ல வேகமாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நடுவில் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வேகமாக ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுட்டு நெய்யும் சேர்த்துட்டு திரும்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கடாயில் நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணும். இது நல்லா திரண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த பதம் தான் பால்பேடா செய்கிறதுக்கு கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம பால்பேடா செய்கிறதுல 2 ஃப்ளேவர்ஸை செய்ய போகிறோம். ஒன்று நார்மலாக இந்த பால்கோவை வச்சு செய்ய போகிறோம். அடுத்தது இதிலையே கொஞ்சமாக நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு அது ஒரு ஃப்ளேவராக செய்ய போகிறோம். அது நம்மளோட விருப்பம்தான். ஸோ அதுக்கு இதை நான் 2 போர்ஷனாக பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு அதில் ஒரு போர்ஷனில் மட்டும் நான் கொக்கோ பவுடர் சேர்த்துக்க போகிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு திரும்பி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை கவர் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பால்கோவாவில் பேடாஸ் செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பால்கோவாவை, அதை அப்படியே எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வார்மாக இருக்கும் போதே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம பால்பேடா செய்யும்போது விரிசல் இல்லாமல் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறோம். உள்ளங்கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் பேடா வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துகிட்டு நல்ல ஒரு பால் ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க. இப்போ கையில் வச்சுட்டு அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பால்பேடாக்கு மேலேயும் சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி வச்சிடலாம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம கார்னிஷ் பண்ணணும் இல்லையா, அதனால் அவ்வளோதான்.
இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற மிச்ச பால்கோவாலையும் பால்பேடா ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம அந்த கொக்கோ பவுடரில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பால்கோவா, அதுலேயும் நம்ம பேடாஸ் ரெடி பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதே மாதிரி நம்ம பேடா ரெடி பண்ணிடலாம். இப்படி பண்ணுறதுனால பேடாஸில் விரிசல் விழாமல் பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும். ஃபைனலாக இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், மில்க் பேடா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.